ரவி எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்களோட டைம் ஒதுக்கி நீங்க இந்த கால்க்கு நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு. ஸோ ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம். ஓகேவா? ஆக்சுவலா நீங்க வந்து சவுதியில நர்ஸா ஒர்க் பண்றீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3, 5 மந்த்ஸா இருக்கீங்க உள்ள. சரியா? சவுதி வந்துட்டீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சவுதி? ஸோ அண்ட் வந்து இந்தியா கம்பேர் பண்ணி நம்ம இத பேச போறோம். சவுதி வெர்சஸ் இந்தியா. ஸோ இத கம்பேர் பண்ணி உங்களோட ஓன் ஒப்பீனியன் வந்து நீங்க சொல்லப் போறீங்க. சரியா? இந்தியாக்கும், சவுதிக்கும் சொல்லணும்னா நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு சார். சரிங்க. சேலரி வைஸ், சேஃப்டி வைஸ் எல்லாமே சரி. எல்லாமே பெட்டரா தான் எனக்கு இங்க இங்க ஃபீல் ஆகுது. சேலரியுமே நம்மளுக்கு இந்தியால அந்த அளவுக்கு நம்ம வொர்க் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அந்த சேலரி நமக்கு கிடைக்காது. ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்ம வொர்க் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான சேலரி இங்க கிடைக்குது. அதே மாதிரி சேல்ஸ் பத்தி சொல்லணும்னா வார்த்தையே இல்ல. 12 மணியா இருந்தாலும் சரி, 1 மணியா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு தனியா இங்க வெளியில போயிட்டு வரலாம். பட் இந்தியாலலாம் அப்படி கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப். இன்சைடும் சரி, ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் சரி. ஒரு 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 நான் நான் ஒரு டாக்டரு, நீங்க ஒரு நர்ஸ் அப்படின்ற அந்த அந்த டிஃபரன்ஷியேஷனே கிடையாது. 2 பேருமே ஈக்குவலா எல்லாருமே ட்ரீட் பண்றாங்க. சோ அதனால இங்க எல்லாமே பெட்டரா தான் இருக்கு. இந்த நகாரா கம்பெனி பத்தி சொல்லணும்னா, சீக்கிரமாவே நாங்க இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அவங்க அவங்க ஹெல்ப் பண்ணி 1 வீக் மட்டும் தான் அங்க கம்பெனில இருந்தோம். இமிடியேட்டாவே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ மகாரா பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு அங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணிருவோம். மெசேஜ் பண்ணா எங்களுக்கு இமிடியேட்டா ரிப்ளை கிடைச்சிருது. சரி, ஓகேம்மா. ஆக்சுவலா நீங்க எந்த இயர்ல, எந்த மந்த்ல நீங்க வந்து சவுதி போனீங்க? ஸோ என்னென்னலாம் நீங்க சவுதி ப்ராசஸ்க்கு பண்ணியிருந்தீங்க? அத பத்தி சொல்ல முடியுமா? சவுதி ப்ராசஸ் மே மந்த் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா நான் வந்துட்டு டிசம்பர்ல 2024 டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ். மே 2025ல நான் இங்க வந்துட்டேன். விசா கிடைச்சு நான் உள்ள வந்துட்டேன். என்னோட ப்ராசஸ் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மந்த் கூட எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாமே வந்துட்டு எனக்கு சொல்றதுக்குலாம் இங்க யாருமே கிடையாது. அதனால ஒவ்வொன்னும் நீங்க உங்களோட ப்ராசஸ் படி நாங்க சொல்லி சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்க தனித்தனியா ஒவ்வொரு டைம் எடுத்து அப்புறம் அனுப்புனனால ரொம்ப டிலே ஆச்சு. ரொம்ப டிலேன்னும் சொல்ல முடியாது. இது கொஞ்சம் ப்ராசஸ் சீக்கிரமா தான் முடிஞ்சுச்சு எனக்கு தெரிஞ்சு. அடுத்தடுத்து இம்மீடியட்டா எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்புறம் நம்மளோட சர்டிபிகேட் எல்லாமே ரெடியா வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா, நம்மளுக்கு விசாவும் ஈஸியா கிடைச்சிருது. கிடைச்சு நம்ம வந்துடலாம். சரி, ஓகேம்மா. நீங்க அப்ப ஸோ சவுதிங்கிறது எக்ஸாம் வந்து பத்தி சொல்லணும்னா, நம்ம 2, 3 அ ஆப்ஸும் இருக்கு நெறைய. அதபடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாவே போதும். நான்லாம் நான் தனியா கிளாஸ் எல்லாம் போகல. நானே செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணி என்ன எல்லாமே வந்துட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாரி தான் இருக்கும். சோ நம்மளோடதுல 2 கண்டிப்பா வந்து இந்த ஆப்ஷன்ல இல்லன்னு தெரியும். 2ல ஏதோ ஒண்ணு அப்படின்றது. அதுல எது நர்சஸோட பிரையாரிட்டி அப்படின்றத மட்டும் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணா போதும். பாஸ் பண்ணிடலாம். ஈஸியா தான் இருக்கு எக்ஸாம்க்கும். சரி, ஓகேம்மா. அப்புறம் நீங்க டேட் ஆஃப் ஃப்ளோ எக்ஸாம்ஸ்லாம் நீங்க இந்தியாலயே முடிச்சுட்டு தான் ஃபாரின் போயிருக்கீங்கல்ல? ஆக்சுவலா உங்களோட லைசென்ஸ்க்கு மட்டும் ஆமா சார். நீங்க இந்த டேட் ஆஃப் ஃப்ளோ அட்டஸ்டேஷன், எலிஜிபிலிட்டி, ப்ரமோட்டரிக் எக்ஸாம் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு மட்டும் நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? ஒரு ஆவரேஜா சொல்ல முடியுமா? ஆவரேஜா 1 லேக் குள்ள வந்துச்சு சார். ஆயிடுச்சு. சரி, ஓகே. நீங்க எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்ல முடியுமா? அண்ட் எந்த யூனிவர்சிட்டி அண்ட் எத்தனை சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எத்தனை வச்சிருந்தீங்க? இல்ல எத்தனை டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னு மட்டும் சொல்ல முடியுமா? ஆக்சுவலா நான் எம்எஸ்சி கம்ப்ளீட்டடு. நான் வந்துட்டு 2 எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தேன். 2 எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் தான் நான் குடுத்திருந்தேன். ஸோ நீங்க வந்து ப்ரொமோட்டரி கிளாஸஸ் எதுவுமே ஜாயின் பண்ணாம, நீங்க ஓன் ஸ்டடிலயே நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமா சார். ஸோ ரியலி அப்ரிசியேஷன். ஆமாங்க சார். ஆக்சுவலா நெறைய பேர் வந்து கிளாஸஸ் வந்து 20,000, 40,000லாம் பே பண்ணி கேரளாலாம் போய் ஸ்டே பண்ணிலாம் படிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படிலாம் இருக்கு. இப்போ ஆமா சார். பசங்க பண்றாங்க. சரியா? ஆனா நீங்க வந்து செல்ஃப் ஸ்டடி எடுத்து நீங்க படிச்சு பாஸ் பண்ணியிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஒரு பெரிய விஷயம். நீங்க பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு இன்வால்வ்மென்ட் ஆக்சுவலா முதல்ல இல்ல உங்களோட இன்வால்வ்மென்ட். ஸோ கண்டிப்பா போகணும்னு பிளான் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து அதுக்கான இத நீங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஆமா சார். பிரிப்பரேஷன் எடுத்திருக்கீங்க.
ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு இல்ல? ஸோ கண்டிப்பா உங்களோட வந்து வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க சவுதியில இன்டர்வியூ எதுக்கு அட்டெண்ட் பண்ணீங்க? எதுக்காக நீங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணீங்க? கடைசியில உங்களுக்கு என்ன ஜாப் கிடைச்சது? ஸோ அத பத்தி சொல்ல முடியுமா? ரெக்ரூட்மெண்ட் வந்து என்ன பார்ட் போகணும்னு பார்த்தீங்க? ஆக்சுவலா எங்களுக்கு 2 நாங்க 2 இன்டர்வியூ தான் அட்டெண்ட் பண்ணோம். ஒரு இன்டர்வியூ வந்து ஆன்லைன்ல நான் ஆக்சுவலா சவுதி போயிட்டு நான் சொல்ல வரல. நான் வந்து இந்தியால சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க சவுதி போகணும்னு பிளான் பண்ணும்போது, கவர்ன்மெண்ட் ஜாப் மாரி ட்ரை பண்ணீங்களா? இல்லன்னா பிரைவேட் டைரக்ட்ல ட்ரை பண்ணீங்களா? இல்ல அண்டர் ப்ராஜெக்ட்ஸ், கம்பெனிஸ் மாரி போகணும்னு பிளான் பண்ணீங்களா? உங்களோட பிளானிங் எதுவா இருந்ததுன்னு நான் கேட்கிறேன். இல்ல சார். நான் வந்து பிளான் பண்ணது வந்து பிரைவேட்ல தான் ட்ரை பண்ணேன். எம்ஓஹெச் அப்போ வந்து போடல. சோ இருந்தாலுமே ஒரு ஆப் மூலியமா நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் எம்ஓஹெச்க்கு. சோ எனக்கு எம்ஓஹெச்ல இருந்து இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள எனக்கு இங்க விசா ப்ராசஸ் ஆயிடுச்சு. சோ அதனால நான் அத குவிட் பண்ணிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க விசா ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா நாங்க விசா இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதால நான் அத குவிட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன் சார். சரி, ஓகே. அப்போ எம்ஓஹெச்க்காக நீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க? ஸோ ஜாப்க்காக எவ்வளவு நாள் ப்ராசஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணியிருக்கீங்க? இல்ல சார். எம்ஓஹெச்க்குன்னு நான் தனியா எதுவுமே பண்ணல. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டேன். இன் பிட்வீன்ல சொன்னனால ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பர்ல பார்த்ததுனால நான் அந்த வெப்சைட்ல மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். சோ அப்ளை பண்ண உடனே கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள நான் இங்க ப்ராசஸ் எல்லாமே முடிச்சு எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி எனக்கு விசா இங்க ப்ராசஸ் ஆனனால நான் அத குவிட் பண்ணிட்டேன் அவங்ககிட்ட. ஓகே. ஆக்சுவலா எந்த மந்த்ல அப்ளை பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எம்ஓஹெச்க்கு? எம்ஓஹெச் எம்ஓஹெச் வந்து ஏப்ரல்ல பண்ணியிருந்தேன் சார். ஆக்சுவலா ஏப்ரல் பண்ண எம்ஓஹெச் வந்து அண்டர் கம்பெனி தான். ஓகேவா? டைரக்ட் எம்ஓஹெச் கிடையாது. அண்ட் அதுலயுமே நெறைய பேருக்கு வந்து விசா ப்ராசஸ் வந்து ஏகப்பட்ட பேருக்கு இன்னுமே வராம இருக்கு. டிலே ஆயிருக்கு. அண்ட் சில பேருக்கு விசா வந்துமே டிக்கெட் வராம ட்ராப் ஆயிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சவுதியோட 2030 விஷன் படி அவங்களோட அரபி பீப்பிள்க்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் அண்ட் டைரக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ ஆமா. டோட்டலா இப்போ இப்போ அது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது உள்ள இருக்கறனால நம்ம இங்க இருக்கிறனால தெரியுது. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து சவுதியன்ஸுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஹாஸ்பிட்டல் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் வந்து இந்தியன்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க. மோஸ்ட்லி பிலிப்பைனிஸ் ஃபேர்னஸ் இருக்கறனால அவங்கள தான் நெறைய வந்து கேக்குறாங்க. ஆக்சுவலா இது உண்மைன்றத ஒத்துக்கிறீங்களா? நீங்க வந்து நம்ம நர்சிங் முடிச்சுட்டு ப்ரொமோட்டரிக் எக்ஸாம்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பாஸும் பண்ணிட்டு அந்த கண்ட்ரிக்கான லைசென்ஸ்க்கு. ஆனாலுமே நமக்கு வந்து கம்யூனிகேஷனும் நம்மளோட ஸ்கில்லையும் பார்க்காம லுக்கிங்கும் பார்க்குறாங்கன்றத உங்களால அக்செப்ட் பண்ண முடியுதா? ஆமா சார். கண்டிப்பா நான் அத ஒத்துக்கிறேன் இங்க. இங்க ஏன்னா நானு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது. ஃபேர்னஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. இன்ஃபேக்ட் எங்களையுமே வந்துட்டு மேக்கப்ஸ் இல்லாம நாங்க உள்ள போக முடியாது. மேக்கப்ஸ் போட்டுட்டு லிப்ஸ்டிக் ஆல்வேஸ் பாக்கெட்ல நாங்க லிப்ஸ்டிக் வச்சுட்டே இருக்கணும். எப்பலாம் லிப்ஸ்டிக் ரிமூவ் ஆகுதோ அப்பலாம் நாங்க அப்ளை பண்ணிட்டே தான் இருக்கோம். ஸோ ஃபேர்னஸ் கண்டிப்பா கேக்குறாங்க. இப்போ வந்து சவுதி வந்து ஸ்கில் மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு கண்ட்ரி இல்லன்னு நீங்க சொல்ல வரீங்களான்னு நான் கேட்கிறேன். அப்படி கிடையாது. ஆனா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இங்க சவுதி பீப்பிள்ஸ் எல்லாருமே அப்படிதான் சார் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்மளையும் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது தப்புன்னு நான் சொல்லல. சரி, ஓகே. அப்ப ஸ்கில் இன்னும் ஸ்கில் பேஸ் பண்ணியும் எடுக்கிறாங்க. ஃபேர்னஸும் வேணும்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அப்ப ஸ்கில் டேலண்ட்ட தாண்டி நமக்கு வந்து ஃபேர்னஸும் இருந்ததுன்னா, டைரக்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாரி கிடைக்கணும்னு ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா சார். ஆக்சுவலா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் பசங்க சொல்றது ஆமா, ஆமா. ஜெனரலா என்னன்னா, அதிகமா வந்து டைரக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேர் லுக்கிங், ஹைட்டு, வெயிட் எல்லாமே செக் பண்றாங்க. மத்தபடி கம்பெனி ரெக்ரூட்மெண்ட்ஸோ, ப்ராஜெக்ட்ஸ்ல போறவங்களுக்கு வந்து இத பெருசா பார்க்கறதில்ல அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஃபீட்பேக் பசங்க சைட்ல இருந்து குடுக்குறாங்க. அது உண்மையா நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்படி எனக்கு எதுவும் தெரியல சார் எனக்கு. சரி, ஓகே, ஓகே. நான் பர்சனலா அப்படி ஃபீல் பண்ணல. சரி, ஓகேம்மா. சரி, ஓகே. நீங்க மகாரா இன்டர்வியூ எப்ப அட்டெண்ட் பண்ணீங்க? எப்போ உங்களுக்கு விசாலாம் வந்தது? எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிச்சு? அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் எவ்வளோ நாள்ல நீங்க இன்டர்வியூஸ் அட்டெண்ட் குடுத்தாங்க? எப்ப செலக்ட் ஆனீங்க? எவ்வளோ நாள்ல செலக்ஷன் கிடைச்சது உங்களுக்கு? எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றீங்க? அதுக்கு அடுத்தது எவ்வளோ நாள்ல உங்களுக்கு இந்த ஒரு பிளேஸ்மென்ட் நாய்ஸா இருக்கு. மூவ் பண்ணாங்க? ஓகே, ஓகே. சொல்லுங்க சார். ஆ. ஆக்சுவலா மகாரா இன்டர்வியூ வந்து நீங்க இந்தியால எப்ப அட்டெண்ட் பண்ணீங்க? எவ்வளோ நாளுக்குள்ள உங்களுக்கு விசா ப்ராசஸ்லாம் முடிஞ்சது? எவ்வளோ நாளுக்குள்ள விசா வந்தது உங்களுக்கு ஆக்சுவலா? மகாரா போனதுக்கப்புறம் எப்ப நீங்க வந்து
நெக்ஸ்ட் இன்டர்வியூஸ் வந்து உங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சாங்க. உள்ள போனதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது? எத்தன நாள்ல இன்டர்வியூ குடுத்தாங்க? எத்தன நாள்ல நீங்க செலக்ஷன் ஆனீங்க? எத்தன நாளுக்குள்ள உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைச்சது? எத்தன நாள்ல நீங்க வந்து அங்க இருந்து டிப்ளாய்மென்ட் பண்ணாங்க? பிளேஸ்மென்ட் குடுத்தாங்க? எந்த ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்றீங்க? அத மட்டும் சொல்ல முடியுமா? ஸோ நான் வந்து இந்தியால இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ள எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். விசா கிடைச்சிருச்சு. மே 14th வந்துட்டு நம்ம உள்ள இங்க வந்தாச்சு. சவுதி வந்தாச்சு. சவுதி வந்துட்டு 1 வீக் மட்டும் தான் நான் மகரா கம்பெனில இருந்தேன். அதுலயுமே 2 இன்டர்வியூ எங்களுக்கு குடுத்திருந்தாங்க. 2 இன்டர்வியூ 2 வீக்ஸ் இருந்தோம் சார். 1 வீக் கிடையாது. 2 வீக்ஸ் இருந்தோம். 2 வீக்ஸ்ல பாதி டேஸ் மட்டும் இருந்தோம். 1 1/2 வீக்ஸ் இருந்தோம். அப்போ இமிடியேட்டா 2 ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆஃபர் பண்ணிட்டு மே 14th இங்க வந்திருந்தோம் அப்படின்னா, நாங்க ஜூன் 1 எல்லாம் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஜூன் 1 வந்துட்டு, அதுக்கப்புறம் ஜூன் 11th வந்து நாங்க ஒர்க் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்குள்ள முன்னாடி நாங்க எங்க பிகாமா, தென் ஏடிஎம், பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரெடி பண்ணி மகரால இருந்து குடுத்துட்டாங்க. ஸோ அந்த இஷ்யூஸ் எதுவுமே இல்ல. சிம் கார்டு எல்லாமே அவங்களே குடுத்துட்டாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் நாங்க இங்க ஜாயின் பண்ணிட்டு ஒர்க்கு நாங்க போயிட்டு இருக்கோம். சரிம்மா. ஓகே. அப்ப நீங்க போன ஒரு 10 டேஸ்லயே 2 இன்டர்வியூ குடுத்துட்டாங்க. ஸோ நீங்க இந்த 2 இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ செலக்ட் ஆயிட்டு உடனே ஜாயின் ஆயிட்டீங்க. நீங்க ஆக்சுவலா எந்த ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்றீங்க? என்னென்ன இன்டர்வியூஸ் உங்களுக்கு கிடைச்சது? 2 இன்டர்வியூஸ் என்னென்ன குடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? நான் இப்ப ஒர்க் பண்றது வந்து கேர் மெடிக்கல் சார். முன்னாடி ஒரு கிளினிக் இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அது டென்டல் அண்ட் டெர்மா கிளினிக். ஸோ அதுல நாங்களே வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேண்டாம் சொல்லிட்டாங்க. அண்ட் என்னோட டிகிரி எம்எஸ்சி அப்படின்றதுனால அதையும் வந்துட்டு எம்எஸ்சி கிளினிக்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன கொஸ்டின் பண்ணாங்க. நான் வந்து ப்ரையாரிட்டி ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுனால அப்படின்னு சொன்னதுனால அதுல ரிஜெக்ட் பண்ணிட்டு செகண்ட் எங்களை ஹாஸ்பிட்டல்ல பேஸ் ஆன் இன்டர்வியூ தான் கொடுத்தாங்க. அப்ப இங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனேவே செலக்ட் ஆயிட்டோம். செலக்ட் ஆன உடனே நாங்க இங்க ஜாயின் பண்ணிட்டோம். கேர் மெடிக்கல்ல அல்ரவாபில இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க. ஓகே. அண்ட் மகாராலேருந்து வரும்போதே உங்களுக்கு மெடிக்கல், அந்த ஐடி கார்டு ப்ராசஸ், ஏடிஎம் கார்டு ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்பரா குடுத்துட்டாங்களா? அந்த 10 டேஸ்க்குள்ளயே உங்களுக்கு எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களா? எல்லாமே நாங்க வந்து சார் எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜாயின் பண்ணோம். சரி, ஓகே. இப்ப கேர் மெடிக்கல்ல ஒர்க் பண்றீங்கல்ல? எத்தன ஹவர்ஸ் டியூட்டி உங்களுக்கு இங்க? என்ன சேலரி ரேஞ்ச் இப்ப நீங்க வாங்குறீங்க? அத பத்தி சொல்ல முடியுமா? சார் நான் இப்ப வந்து ஓபிடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஓபிடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது எனக்கு 8 ஹவர்ஸ் டியூட்டி சார். 8 ஹவர்ஸ் டியூட்டினா எனக்கு சம்டைம்ஸ் கண்டினியூஸ் டியூட்டியா இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்பிளிட் டைம் டியூட்டியா இருக்கும். கண்டினியூஸ் டியூட்டி அப்படின்னா 9 o'clock to 5 o'clock வரைக்கும் இருக்கும். ஸ்பிளிட் டியூட்டி அப்படின்னா மார்னிங் 9 to 1 o'clock வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து 5 to 9 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 8 ஹவர்ஸ் டியூட்டி அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து ஹவர்ஸ் கேல்குலேஷன் தான். பர் வீக் வந்து 48 ஹவர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கிடைச்சிருது. எனக்கு பேசிக் வந்து சேலரி இங்க வந்து 4,000 சேலரி பிளஸ் ஃபுட் அலவன்ஸ் வந்து 500. ஸோ டோட்டலா வந்து 4,500. சரி, ஓகே. டோட்டலா உங்களுக்கு 4,500 சேலரி கரெக்ட்டா கிரெடிட் பண்றாங்களா? சேலரிஸ்லாம் கரெக்ட்டா பே பண்றாங்களா? மகாரா அதெல்லாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை சார். சேலரி எப்போதுமே சரி 30th வந்துடும். 30 வரல அப்படின்னா 1 or 2 இந்த டேட்ஸ்க்குள்ள கிரெடிட் ஆயிடும். ஸோ சேலரி இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஓடி பாக்குறோம் அப்படின்னாலுமே அந்த அந்த சேலரியுமே கிரெடிட் ஆயிடுது எல்லாருக்குமே. எனக்கு இஷ்யூ இருந்துச்சு இந்த மந்த். நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். உன்னோட ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் எனக்கு வந்து குடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஹெட் நர்ஸ் கிட்ட போயிட்டு கேட்டதுக்கு ஆமா நாங்க தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் மந்த்ல நாங்க சேர்த்து போட்டுறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதேமே இஷ்யூஸ் இருந்தாலுமே ஸ்டார்ட் அவுட் பண்ணிடுறாங்க சார். சரி, ஓகே மேம். அண்ட் மகாரா வந்து பேசிக் சேலரி 4,000 ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிடக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்ல. கரெக்ட்டா சேலரி குடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. கரெக்ட்டு. அண்ட் வந்து ஓடிலாம் வந்து சில பேர் பார்த்தோம்னா 6,000 ரியல் வரைக்குமே கிடைக்குது மகாரால அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? ஒரு சில ஹாஸ்பிட்டல் சொல்றேன். நான் இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்லல. ஒரு சில கிளினிக்ஸ்லாம் நான் கேட்டேன். கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 5,500, 6,000 வரைக்குமே எனக்கு ஓட்டி குடுக்குறாங்க சார். மகாரா பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க.
ஆமா சார். 5,200, 5,700 வரைக்கும் இப்ப வாங்கியிருக்காங்க. அது எனக்கு தெரியும். அதனால நான் ஷூரா சொல்றேன். ஓட்டி பார்த்தா 5,700, 5,200 இப்ப 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாங்குனாங்க. அதனால நான் சொல்றேன். சரி, ஓகே. 6,000 டச் பண்ணல. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் வந்துரும்னு நெனைக்கிறேன். சரி, ஓகேம்மா. ஆக்சுவலா நெறைய பேர் இந்தியால இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு டைரக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போகணும். நான் வந்து எம்ஓ வச்சு தான் போணும். கவர்ன்மெண்ட் தான் அப்ளை பண்ணணும். எம்ஓடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஏன்னா, அதுல சேலரி ரேஞ்ச் அதிகம், பெனிஃபிட்ஸ் அதிகம்னு சொல்லி. அதே மாரி அதுக்கேத்த மாரி பேமெண்ட்ஸும் அதிகமா இருக்கு. அதே மாரி ரொம்ப நாள் டைம் பீரியட் எடுத்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. வேக்கன்ட் வர மாட்டேங்குது எம்ஓஹெச், எம்ஓடி. அதுவும் இல்லாம எம்ஓஹெச், எம்ஓடி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ டைரக்ட் எம்ஓஹெச்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்டர் கம்பெனிஸ் தான் எடுக்குறாங்கன்னு. இப்போ சில பேர் வந்து பசங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்டர் கம்பெனில வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா, முன்னாடி போன பசங்க, கம்பெனினா வராதீங்க அப்படின்ற ஒரு இது வந்து எல்லாத்தையுமே வந்து பரப்புறாங்க. ஏன்னா, உங்களுக்கு இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த கம்பெனில உள்ள வரும்போது சார், அங்க கொஞ்சம் இருக்கிறவங்க எல்லாருமே நெறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வர்றாங்க. அது எல்லாமே அங்க அக்காமடேட் பண்ணிடுறாங்க. சோ அங்க நான் மதுரை பொறுத்தவரைக்கும் சொல்றாங்க. நெறைய உகாண்டாஸ் இருந்தாங்க. அவங்கலாம் ரொம்ப டம்ப் பண்ணி இருந்தோனே, நம்மளையும் இந்த மாதிரி அனுப்பாம விட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் எனக்குமே இருந்துச்சு இங்க வந்தப்போ. என்னடா எல்லாருமே இப்படி இருக்காங்க, இன்னும் சென்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் படத்துல தானே பார்த்திருக்கோம். இங்க வந்து நம்ம இப்படிலாம் பார்க்கும்போது இது எனக்கும் புதுசா இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே அதுதான். அந்த கம்பெனி வந்து அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல எல்லாருமே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, "இல்ல வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்னு" சொல்றாங்களே தவிர, திரும்ப அவங்க வந்து இங்க இருந்து ரிசைன் பண்ணி போறது கிடையாது. 7 இயர்ஸ், 12 இயர்ஸ் அப்படி அவங்க இருக்கதான் செய்றாங்க. அப்படின்னா புடிக்கல, வேண்டாம் அப்படின்னா அவங்க போயிருக்கணும்ல சார் ரிசைன் பண்ணி. அப்படி யாருமே போறது கிடையாது. நான் என்ன பொறுத்தவரைக்கும் என்கிட்ட கேட்டா எல்லாருமே வாங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர வேணான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்பொழுதைக்கு சவுதி பீப்பிள்ஸ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு நம்மள அலோவ் பண்ணவே ம். மாட்டாங்க. சோ கண்டிப்பா. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய வச்சு நம்ம உள்ள வர்றது தான் பெஸ்ட்ன்னு தோணுது. கரெக்ட். ஆனா ஆக்சுவலா இத நெறைய பேர் வந்து இன்னுமே ஒரு அவேர்னஸா கிரியேட் ஆகல. ஸோ ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும் நர்சிங் பொறுத்தவரைக்கும் சிங்கப்பூர்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து சவுதியுமே ஆல்மோஸ்ட் 50% கிட்ட ரெக்யர்மென்ட் குறைஞ்சிருக்கு. இன்னுமே பசங்க என்ன சொல்றது எம்ஓஹெச் தான் வேணும், எம்ஓடி தான் வேணும்னு. அத விடவே அதிகமான சேலரி குடுக்குறாங்க. சில கம்பெனிஸ் வந்து பே பண்றாங்க. ஸோ ஆனா பசங்க இன்னுமே இல்ல எனக்கு கவர்மெண்ட்ல தான் போணும் அப்படின்னு வெயிட் பண்ணி, சில பேர் டைரக்ட் தான் போணும்னு வெயிட் பண்ணிலாம் இருக்காங்க. ஆக்சுவலா இப்போ உண்மையான ரீசன் பார்த்தோம்னா, நமக்கு வந்து டைரக்ட்டா 50% மேல ரெக்யர்மென்ட் வந்து அரபிஸ் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. வேகன்சியும் பார்த்தீங்கன்னா, டோட்டலா சவுத்ல ஸ்டாப் பண்றாங்க. நார்த் இந்தியன்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் இந்தியால அத எடுக்குறாங்க டைரக்ட்ஸ் வந்து. கம்பெனி ரெக்யர்மெண்ட்ஸ் தான் இந்தியா ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுவுமே ஒரு 50% ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பிடிக்கிறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் லேக் ஆனாலும் செலக்ஷன் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குண்டா இருந்தாலும், கருப்பா இருந்தாலும், ஒல்லியா இருந்தாலும், குள்ளமா இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் இப்ப இது எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து என்னதான் லைசென்ஸ் வச்சிருக்கோம், ஒரு டிகிரி ஹோல்டர் பிஎஸ்சியோ, ஜிஎன்எம்மோ முடிச்சிருக்கோன்றத தாண்டியும், இப்ப அடிஷனலா சில விஷயங்கள் வந்து ஃபேர் லுக்கிங் இது எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட காரணம் வந்து எம்ப்ளாய்மென்ட் வந்து டோட்டலா கொஞ்சம் கொஞ்சமா ஆமாங்க. குறையறதுக்கான ரீசன் தான் இது. அதிக வேக்கன்சி இருக்கும்போது, கேண்டிடேட் வந்து ஸ்கில் மட்டும் பார்த்தாங்க. ஸோ ஓகே. கம்யூனிகேஷன் கம்மியா இருந்தாலும் டெவலப் பண்ணிடுவாங்க. ஒரு 2 மந்த்ஸ் உள்ள வந்தாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வாய்ப்புகள் குடுத்தாங்க. ஆனா இப்ப வந்து